எதுவும் ஒட்டாமே கர்மாவில் விழாமே நம்மளுடைய ஆன்ம பிரயாணம் எளிமையாக முடிச்சிட்டு மேலே உலகங்களுக்கு அழகாக செல்லலான்றது தான் அந்த பகவான் எழுதிய கீதை. எதுவும் இல்லாமலே ஜீரோ ஆகிற வரைக்கும் வந்து போக வேண்டியது தான். ஒரு விஷயம் நடக்கலைன்னா அது இல்லாமலே என்னால் வாழ முடியாது அப்படின்னு நம்ம மோகத்தில் விழுவோம். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிற பகவத்கீதையிலிருந்து மனித வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். முதலில் பகவத்கீதை அப்படி என்றால் என்ன அப்படின்னா, பகவான் கூறிய கீதை அப்படின்றது அர்த்தம். கீதா அப்படின்னா கோடு. கீதான்னா அந்த கோடு தாண்டி வாழ்ந்தால் நம் கர்மாவில் விழுவோம். அந்த கோடு தாண்டாமலே வாழ்ந்திருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம சேஃப்டியாக இருப்போம். எதுவும் ஒட்டாமே கர்மாவில் விழாமே நம்மளுடைய ஆன்ம பிரயாணம் எளிமையாக முடிச்சிட்டு மேலே உலகங்களுக்கு அழகாக செல்லலான்றது தான் அந்த பகவான் எழுதிய கீதை. கோடுன்னு அர்த்தம். சீதா மாதா கோடு தாண்டி இருக்காங்க, ராவணர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போது ஒரு கஷ்டத்தில் விழுந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுவே கோடு தாண்டாமல் இருந்தால் கஷ்டத்தில் நம்ம விழுவ மாட்டோம். இது ஃபஸ்ட்டு பகவத்கீதை பற்றிய ஒரு சின்ன விளக்கம். அடுத்த பார்த்திங்கன்னா, பகவத்கீதை என்றால் என்ன அப்படின்னா, மனிதனுடைய மேனுவல். எப்படி ஒரு டிவி ஒரு செல்ஃபோன் வாங்கினா அதுக்கு ஒரு மேனுவல் இருக்கும். டூஸ் அண்ட் டூ நாட்ஸ், எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனுவலில் இருக்கும். தட் இஸ் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது, கரெக்டாக டேக்கிள் பண்ணுறது. அதே போல் இந்த உடல் என்பது ஒரு யந்திரம். அந்த யந்திரத்தை சரியாக எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படி சொல்லி கொடுக்கறது தான் நம்மளுடைய பகவத்கீதை. அதுதான் மனிதனுடைய மேனுவல். அதே போல் சினிமா ஹாலுக்கு போகிறோம், சில ரூல்ஸ் இருக்கும். அது தாண்டாமே இருக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. அதே போல் இந்த பூ உலகத்துக்கு வரும் பொழுது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். கர்ம சித்தாந்தம் இருக்கும், அஹிம்சை இருக்கும். விதவிதமான வகையில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். அந்த அனைத்து விஷயங்கள் நம்மளுக்கு சுருக்கமாக எளிமையாக சொல்லி கொடுக்கறது தான் பகவத்கீதை. எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு அருமையான புத்தகம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிந்து கொள்ள போகிறது, இங்கே இந்த உடல் விட்டு மேலே உலகங்களுக்கு போகும் பொழுது அதனை என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்வர்கலோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே உடல் இருக்காது, வலி இருக்காது, கஷ்டம் இருக்காது. அது ஸ்வர்கலோகம் ரொம்ப பெருசாக இருக்குமா. எப்பொழுது நம்ம மேலே ரெஸ்ட் எடுக்கிறோமோ அந்த புண்ணியமெல்லாம் முடித்த பிறகு நம்ம மறுபடியும் இந்த பூ உலகத்துக்கு வர வேண்டியது இருக்கும். மேலே ரெஸ்ட் எடுக்கிறோமே, எதற்காக வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3 தர்மங்கள் உள்ளது. அந்த 3 தர்மங்கள் முடிக்கிற வரைக்கும் நம்ம இங்கே வர வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு தர்மம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் தர்மம். 2வது குடும்ப சமூக தர்மம். 3வது ஆன்ம தர்மம். ஃபஸ்ட்டு இந்த பூமி மேலே நமக்கு இருக்கிற முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த உடல். இதனை நம்ம சரியாக
பார்த்துக்கணும். இதுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்கணும், குளிச்சிடணும், சரியாக ஆரோக்கியமாக வைத்து கொள்ளணும். இது உடல் தர்மம். இரண்டாவது குடும்ப தர்மம், அதாவது குடும்பத்தை பார்த்துக்கணும். இந்த உலகம் அனைத்தும் நம்ம குடும்பம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்ப வட்டத்தில் இருந்து வெளியே வந்து இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய தர்மம் இருக்குது, கடமை இருக்குது. குடும்ப சமூக தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்தும் நமக்கு கொடுக்கறது இந்த சொசைட்டி தான். பால் பேக்கெட்லிருந்து, நியூஸ் பேப்பர்லிருந்து, கல்வியிலிருந்து, டாக்டர் வரைக்கும், தொழில் வரைக்கும் அனைத்தும் சமூகத்திலிருந்து தான் நம்ம வாங்குகிறோம். அப்படிப்பட்ட சமூகத்துக்கு நம்மளுடைய கடமையாக சர்வீஸ் செய்கிறது நம்மளுடைய டியூட்டி. அதனால் நம்ம செய்யணும். காந்திஜி சொசைட்டியிலிருந்து எவ்வளோ வாங்கிட்டாரு, எவ்வளோ கொடுத்தாரு. மதர் தெரீசா சொசைட்டியிலிருந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம கூட சொசைட்டிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கணும். நம்ம வந்து போய்கினே இருப்போம். எதவரைக்கும் வரணும், எதுவும் இல்லாமலே ஜீரோ ஆகிற வரைக்கும் வந்து போக வேண்டியது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யாரு சந்தோஷம் வந்தா பொங்கி போமாட்டானோ, யாரையும் ஹேட் பண்ணாமலே இருப்பானோ, அவருக்கு இருக்கிறதுல ஹாப்பியாக இருப்பா. இல்லாதது கேட்க மாட்டா, இருக்கிறது வேண்டான்னு சொல்ல மாட்டா. எதற்கும் துக்கப்படாமே இருக்கிறவங்க, ஆக்செப்ட் பண்ணுறவங்க, இது சரியாதான் நடந்தது அப்படின்னு புரிந்து கொண்டு இருக்கிறவர், எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்கள், அவங்க தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தா, எதை வந்தாலும் எதை நடந்தாலும் உலகத்தில் ஆகட்டும், எங்கே வேணாலும் ஆகட்டும், எல்லாமே கரெக்டு தான், சுபமும் கிடையாது அசுபமும் கிடையாது அப்படின்ற ஒரு புரிதலோட இருக்கிறவங்க, அவர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாபம் புண்ணியம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பாவம் என்பது இரும்பு சங்கிலி, புண்ணியம் என்பது தங்க சங்கிலி. ஆனால் சங்கிலி தான். அதனால் நம்மளுக்கு தங்க சங்கிலி போட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்பட மாட்டோம். புண்ணியம் கூட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கும், அதற்காக மறுபடியும் வர வேண்டியது தான். அதனால் அனைத்தும் விட்டு நீங்கள் பாவத்தை தாண்டினா பாவத்தை மட்டுமே தாண்டுவோம், புண்ணியத்தை தாண்டினா பாவத்தை புண்ணியத்தை அனைத்தும் தாண்டி ஜம்ப் பண்ணிட்டு வந்திருப்போம். அவர் தான் எனக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம உலகத்தில் நடக்கிற அனைத்து விஷயங்கள் எப்படி உள்ளே போயிட்டுருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்ணு பார்க்கறதுனால, காது கேட்கறதுனால தெரிஞ்ச விஷயங்கள் மற்றொருவருக்கு நம்ம வாயோட பகிர்ந்து கொள்வதால் அந்த விஷயங்களோட நம்மளுக்கு ஒரு ஒட்டுதல், அட்டாச்மெண்ட் வருது. எப்பொழுது அந்த விஷயங்கள் மனதுக்கு ஒட்டி இருக்குதோ, அந்த ஒட்டின விஷயங்களிலிருந்து கோரிக்கைகள் பிறந்து வருது. ஒரு பொருட்களை பார்ப்போம், ஒரு பொருட்களை அதை பற்றி கேட்போம், இல்லை ஒருத்தர் ஏதோ ஒன்று அடைந்தாங்கன்னு கூட கேட்போம். அவற்றை எனக்கு வேண்டும் அப்படின்னு கோரிக்கை பிறந்து வரும் பொழுது, அது தீராமே இருக்கும் பொழுது கோபம் குரோதமாக மாறிட்டி பழி வாங்கிறதுக்கு போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு ஒன்றா இன்டர்லிங்காக எப்படி இருக்குது விஷயங்கள். ஒரு விஷயம் நடக்கலைன்னா அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு நம்ம மோகத்தில் விழுவோம். மோகம் என்றால் என்ன அப்படின்னா, பிளைண்டு, கண்மூடித்தனத்தில் விழுவுறோம். அந்த பொருட்கள் அந்த விஷயம் இல்லைன்னா வாழ முடியாது அப்படின்ற மோகத்தில் விழுவறதால நம்மளுடைய
கான்ஷியஸ் போயிட்டுருக்குது. நான் என்ன செய்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், என்ன பேசுகிறேன், கொலை பண்ணுறேன்னா அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாமல் போகும். கான்ஷியஸ்ஸு போகும், நம்ம மேலே நமக்கு கண்ட்ரோல் போகும். இப்படி இருக்கிறதுனால தானே ஜெயிலில் இருக்கிறவங்க நிறைய கைதிகள் அந்த சமயத்தில் அந்த கோவத்தில் செஞ்சுருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க கான்ஷியஸ் இல்லாமல் செஞ்ச விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். எப்பொழுது கான்ஷியஸ் போயிருக்குதோ அந்த கோவத்தில் புத்தி வேலை செய்யாமல் ராங் ஸ்டெப்பு போடுவோம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இறப்பு பற்றி, இறந்து போனால் கூட எப்படி ஸ்வர்க்க பிராப்தி இருக்குது, எங்கே இருந்தாலும் நமக்கு ஹாப்பி தான், நஷ்டம் எதுவும் கிடையாது என்றது சொல்லியிருக்காங்க. அதை பார்ப்போம்.